ஃப்ரிட்ஜில் ஒரு காய வச்சுட்டு ஒரு வாரம் பண்ணாமல் விட்டதோட விளைவு இது தான். நான் முள்ளங்கி வந்து எல்லாருக்கும் கோல்டாக இருக்கிறதுனால பண்ணாமல் விட்டுட்டேன். டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுனால ரூட் விட்டுடுச்சு. அந்த வேரோடு சமைக்கலாமா என்னன்னு தெரியல. உடனே கூகுள் அங்கிள் கிட்டே கேட்டேன். அவங்க இதோடு சேர்த்து சமைச்சாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இருந்தாலும் அந்த ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு முள்ளங்கி வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த குக்கரில் பண்ணால் மட்டும் 2 ஸ்பூன் எண்ணெய் கூட இப்படி திரிஞ்சு வருதுன்னு தெரியல குருமாக்கெல்லாம். ஸோ முக்கல்ல குருமா பண்ணிவிட்டு புளியோதரை மசாலா போட்டு முள்ளங்கி இது மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்மெல்லாம் கூட இருக்காது, நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு அடுத்தது சாப்பாடு ஊட்டுறது என்னோடய பெரிய வேலை. ஸோ அதை முடிச்சுட்டு புதுசாக வந்த ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கிட்ட போனாலே பயப்படுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் எப்படி அடித்து பிடிச்சிட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. புதற்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் தைரியம் வந்துருச்சு. இப்போ கையெல்லாம் காமிச்சா கூட போய் ஒளிஞ்சிக்கிறது கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது க்ரீன் கலர், பாப்பாவுக்கு பர்பிள் கலர் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.